நெஞ்சில நெஞ்சில டாவுடா ஒரு நாள் மார்கழி நான் சாவத்துடா நீ உங்க பாட்டு போய் தூக்கு பாட்டு சாப்பிடா போடா செத்து போடலாம் நம்ம சூதல காரம் முகத்தை பத்தியா சீ போங்கடி அம்மா ஏமா அப்படி பேசுற நமஸ்காரம் சொல்றான் ஏண்டா ஆமா என்ன சந்தோஷமா இன்னைக்கு மட்டும் அது ஏன் கேக்குறீ அம்மா என்ன ஆச்சு இன்னைக்கு நீ குரங்கு நீ உட்காரு நான் அம்மா அதே கேக்குற சொல்லுப்பா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன் வேலைக்கு கிளம்பி வந்தேன் அரசாங்க போனமே ஆமாண்டா ரொம்ப கோபக்காரு சொல்லிட்டு உண்மைதானே வேகமா வந்தேன் வர வழியில பாத்துறாங்க அப்பா உங்க அப்பா டேய் கம்யூனிட்டியா டேய் சிட்டு பையா உங்களால புடிச்சு அடிக்கிற அங்கதான் உண்மையில எங்க அப்பா என்ன கேக்குறாரு நிறைய கேட்டாரு உங்க அப்பா நான் கேட்டேன் சரி ஏன் அப்பா என்ன நான் என்ன பார்த்தா பண்ண ஏன் அந்த கேட்டாரு அது என்ன சொன்னாரு பையா இப்ப எங்க போறேன்னு கேட்டாரு எங்க போறேன்னு கேட்டாரு அரசாங்க போற வேலைக்கு சொன்னேன் சரி ஏன்டா வேலைக்கு போறிய ஆமா ஏன்னா இப்ப படிச்சுக்கலான்னு கேட்டாரு என்ன ஏன்டா உங்க அப்பாக்கு தேவை படிச்சது எங்க அப்பா எங்க தேவடா கேள்வி விட்டு போடுற மாதிரி சரி என்ன கேட்டாரு ஏன்டா போய் யாரு இன்ஸ்பெக்டர் அப்பா இல்லையா இன்ஸ்பெக்டர் அவரு உதவுறாரு உட்காரிமா சொல்றேம்மா கேட்டாரு எப்ப நான் படிக்கலப்பா ஸ்கூலுக்கு போக சொன்னேன் சரி வாரம் இது போய் ஸ்கூல் தான் சொன்னாரேம்மா சரி இது போய் சேர்த்தாரு ஸ்கூல்ல முதல்ல ஒன்னா வகுப்பு சேர்த்தாரு ஆமாடா முறைதானே அப்படியே ஒரே குசு வருது சந்தோஷம் எல்கேஜி கிடையாது ஒன்னாதான் போயிட்டேன் ஒன்னா சேர்த்துறாங்கம்மா ஆமா போன உடனே நம்ம உட்காந்து எல்லா பசங்க உட்காந்து நானும் ஒரு ஆள உட்காந்து போய் சரிப்பா ஸ்கூலுக்கு முத யார் வராங்க பாரு யார் வராங்க இந்த மாதிரி ஒரு அழகான டீச்சர் வராங்க டீச்சர் வந்த உடனே கேக்குறாங்க மாணவா இந்த தினத்தில் யாரு புதிய வந்த மாணவ யாரு கேட்டாங்க எனக்கு ஒரே அப்படியே சந்தோஷம் ஒண்ணு முடியல ஆமா டீச்சர் நான் தான் அப்படின்னு பாரு சந்தோஷமா அப்புறமேட்டுக்கு இரு உட்காரியம்மா தனியா வாயம்மா எனக்கு ஒரே சந்தோஷம் டீச்சர் நான் தான் தூக்கணும் கைய டீச்சர் அவங்களும் சந்தோஷம் பாரு சந்தோஷம் என்னடா இது புதுமையான மாணவாச்சு பசங்களாம் வந்து ஸ்கூல்ல சேர்த்தா அதாவது ஐந்து நான் ஸ்கூல்ல இருக்க மாட்டேன் வீட்டுக்கு ஓடிடும் இந்த பையன் உனக்கு திறமையா கை தூக்குறான்னு தெரியுமா போய் இவனுக்கு அப்போ படிக்கிற தகுதி நினைச்சுக்கினேன் மாணவா புதிதா வந்துக்கிறேன் முன்ன ஒரு நான் கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க அம்மா கேட்கதான் செய்வாங்க கேள்வி கேட்டாங்களே சரி என்ன கேள்வி கேட்டாங்க பாருமா கேள்வி அம்மா சிம்மான கேள்வி அம்மா மாணவா பூனையானது எதை குடிக்கும் அப்படி கேட்டாங்க எனக்கு அப்படியே நான் இன்னொரு ஆள் இல்லையா உடனே சுட்டு மாரு இப்ப நீதான் டீச்சர் நான் தான் டீச்சர் நீ கேளு அம்மா என்ன கேட்கணும் மாணவா பூனையானது எதை குடிக்கும் மாணவா டீச்சர் பூனையானது எதை குடிக்கும் டீச்சர் பாலை குடிக்கும் என்ன பூனை டீச்சர் பால் தான் குடிக்கும் பூனையானது பாலை குடிக்கும் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நீட்டா நம்ம ஷார்ட்டா வரணும். சரி சொல்லுப்பா ஷார்ட்டா போய் தான் பாருங்க என்னாச்சு என்னாச்சியா டேய்
இவன் வந்தானிக்கு நம்ம பால் உல வைக்கிறான். அதனால நீ இந்த கிளாஸ் வேணாம் தூக்கி போட்டாங்க பாரு. மூணாவது ஒரே நாள்லயா? ஒரு நாள் 3ஆம் கிளாஸ் அப்படியே உண்மையில சந்தோஷம் ஆகி போச்சு. பரவாடா. என்னாச்சு பிறகு? உட்காரு சொல்லு. உட்காரு சொல்றேன். உட்கார சொல்லு. உட்காரு ஏமா சரி போய் உட்காந்து அங்க உட்காந்தா அங்க போய் உட்காந்தா ஒரு அழகான ஸ்டார் வராதேம்மா ஹைட்டா. இன்னொரு பேர் வராரு கருப்பா கிடையாது. சரி வந்தாரு. வந்த உடனே என்ன பார்த்தாரு. ஏ பையா பையா உங்க அப்பா உன வந்து சேர்த்து போனாரு ஒன்னாவது. நீ எப்பறம் அங்க வந்தா மூணாவது கேட்டாரு. என்ன கேட்டுப்பாங்க. நான் சொன்னேன் சார் என்ன போய் உட்காந்தேன். டீச்சர் கேள்வி கேட்டாங்க. நான் பதில் சொன்னேன். ஆனா இங்க வந்து சொன்ன மாதிரியா டேய் எங்க டீச்சர் கிட்ட கேள்வி பதில் சொல்லிட்டியா? நான் வாத்தியார் ஸ்கூலுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இங்க வாதியார் இருக்காங்க நம்ம கம்பெனிலயும். வாத்தியார் ஜாக்கிரதை கேட்டு அந்த வாத்தியாருக்கு மொத்தம் இது போட்டாங்க அர்த்தம் இருக்கு. சொல்லு. வாத்தியார் சாரி அம்மா சார் வந்து கேறாரு. மாணவா இப்போ நானும் உன்ன ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படி சொன்னாரு. சார் கேளுங்க சார் சொன்ன மாதிரியா அவரு கேக்குறாரு. என்ன கேட்டாரு? மாணவா அணில் எதை குறிக்கும் கேட்டாரு. அப்படி கேட்டாரு. நான் சொன்ன பதில் சொன்னியா? நீதான் வாத்தியார். நான் கேள்வி கேட்கிறேன். ஆமா சார் இன்ஸ்பெக்டர் சார் நீங்க என்ன கேட்கிறோம்? மாணவா அணில் எதை குறிக்கும் கேளுமா. மாணவா சார் முன்பு போ. சொல்லுங்க சார். அணில் எதை குறிக்கும்? சார் கொட்டையை குறிக்கும். என்ன பதில் சொல்ல? சார் கொட்டை குறிக்கும் சொன்னா எதனா பழ வகையில இருக்கிற கொட்டையை தாண்டா குறைக்கும். மூதேவி சார் கொட்டையா குறைக்கும். அட போட முதல் சப்பாத்தி முக்கா எங்கடா பழத்துல இருக்கிற கொட்டை அணில் கொட்டை குறிக்கும் சொல்லிருக்கோம். வாத்தியார் கொட்டை குறிக்குன்னு சொன்னாங்க. யாரா கேட்டாங்களாக்கா? வாத்தியார் கொட்டை தான் குறிக்குதா? இல்ல இல்ல சார் என்னடா முன்னால முன்னனா ஆம்பளை கோவம் வருது. சார் அணிலானது பழத்துல இருக்கிற கொட்டை கோரிக்கும் சொல்றா. அது ரொம்ப நீட்டா இருக்குதுடா. அட கேவடியாருக்கு போறது. அதான் சார் கொட்டை கோரிக்கணும் விட்டேன். அவர் பார்த்தாருமா அட பாவி இவன் இனிதான் சேர்த்தா அந்த மாதிரி என் கொட்டைக்கு ஓட வைக்கிறான். அதனால இந்த கிளாஸ் வேணா நீ தூக்கி போடுற ஒரு 6வது ஒரே நாள் 6ஆம் கிளாஸ் டபுள் தான் வந்து 6th ஸ்டாண்டர்ட். ஆமா அது 6th ஸ்டாண்டர்ட் போன மாதிரியா பரவாயில்லையே நல்லா போனோடனே அங்க பார்த்தா சார் சொன்ன முதல்ல இந்த பையன் நம்மளுக்கு மதிக்க மாட்டான். இவன் உங்களை எச்சம் பண்ண விட்டாங்க. அம்மா எட்மிஸ் வந்தாங்க. அவங்களும் பொங்கல் தான் முதன்மை ஆசிரியர். அவங்க தான் ஸ்கூல் பாக்குறாங்க. தலைமை ஆசிரியர் இவர் நேத்தமா அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கம்மா. அவங்க வந்து கேறோம். ஏய் பையா பையா இப்பதான் உங்க அப்பா வந்து சேர்த்துட்டு போனாரு. உணவை விட்டு வந்தேன். நீ எப்பறம் ஆளுன்னு கேட்டாங்க. மொத்தம் வரையும் சொன்னேன். இதான் நீ அவங்க சொல்லிட்டியா? நான் இந்த ஸ்கூல்ல எட்மிஸ் நான் தான் எச்எம். நான் ஒரு கேள்வி கேட்கறா அப்படி சொன்னாரு. அப்படின்னு சொன்னாங்கம்மா. என்ன கேள்வி கேட்டாரு? அவங்க கேட்டாங்க பாரு. மாணவா ஆந்தையானது எதிலே தங்கும் அப்படி கேட்டாரு. ஆந்தையானது எதிலே தங்கும்னு கேட்டாங்கம்மா. சரி புரியல என்னடா இது டீச்சர் இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லிட்டு உணவு பதில் நீ கேளு. இப்ப நீ எட்மிஸ் எச்எம் அம்மா. மாணவா டீச்சர் ஆந்தையானது எதிலே தங்கும்? டீச்சர் பொந்திலே தங்கும். அந்த டீச்சர் என்ன பண்ணிருந்தாங்க? கேள்வி சொல்லணுமா? அங்க அடிச்சு கிச்சு ஓச்சு அனுப்பிச்சாங்க பாரு. அந்த மாதிரி டைம் போச்சு. ஏமா இவன் தான் வந்த வடக்கல டைம் ஆச்சு.